அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் இந்த பதிவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை நினைச்சு நம்ம இந்த 3 பொருள் இந்த கோயிலுக்கு சென்றும் வந்தோமானால், நம்ம இந்த பொருளை கொண்டு வந்து வீட்டில் வச்சோமானால் நம்மளுடைய தொழில்கள் விருத்தி அடையும், நம்மளுடைய எதிரிகள்லாம் நீங்குவாங்க. அது இல்லாமல் நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும். நம்மளுக்கு திருமண தடைகள், நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகலை, தடைப்பட்டு வருது அப்படின்னாலும் ஒரு முறை இந்த திருச்செந்தூருக்கு போய் இந்த பரிகாரம், அதாவது நான் இந்த சொல்லியிருக்கேன், இந்த பொருளை நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி வைக்கும்போது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அது என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போயுமே நம்ம திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பாருங்கள், எப்போயுமே நம்ம இறங்கி போய் ஏறி வர மாதிரி தான் இருக்கும். திருச்செந்தூரில் மட்டும் எப்போயுமே நம்மளுக்கு கஷ்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் முருகர் பாதத்தில் வச்சுட்டு நம்ம ஏறுமுகமாக தான் இருக்கும். ஏற்றங்கள் தான் நம்மளுக்கு அடையும். நம்மளுடைய வெற்றிகள் தான் நமக்கு குவியும். அதாவது நம்மளுக்கு தொழிலில் நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னாலும் சரி, வீட்டில் நோய்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த 3 பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம கடலில் நீராடும் பொழுது அந்த கடல் நீரை ஒரு பாட்டிலில் 1 லிட்டரோ 2 லிட்டரோ, எப்போவுமே வருஷம் நம்ம திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம வருஷம் போகணும் அப்படின்றத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. போய் வந்தீங்கனாலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த அந்த கடல் நீரை கொண்டு வரீங்கள்ல, அது செவ்வாய்க்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலோ கொஞ்சம் மஞ்சள் தூளை கொஞ்சம் சிட்டிக்கை போட்டு வீடு முழுவதும் தெளிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும். உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். பணங்களும் நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்றத நீங்கி உங்களுக்கு பணம் தேவைக்கு அடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விபூதி பேக்கெட். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் பாதத்தில் வச்சு கொடுங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு பேக்கெட் வாங்கின்னு போய் முருகர்கிட்டையும், அதாவது 2ஆக வாங்கிக்கோங்க. 1 முருகருக்கு கொடுத்துட்டு, கோயிலில் கொடுத்துட்டு, ஒரு பேக்கெட்டை முருகர் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலலாம் நெத்தியில் திருநீராக வச்சுட்டு வந்தீங்கன்னா நோய்கள் நொடிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். எதிரிகள் தொல்லைகள்லாம் நம்மளுக்கு இருக்காது. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாங்கல்யம். அங்கே மஞ்சள் கிழங்கும் நம்ம மஞ்சளும் வாங்கிக்கோங்க. அதோட அதை வாங்கிக்கிட்டு மஞ்சள் கயிறை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே கொஞ்சம் 12, 9 அப்படி எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு தாம்பூலமாக கொடுங்க. உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும். அதே நேரத்தில் வீட்டில் கல்யாணம் ஆகாத பசங்க இருந்தாலும் இந்த திருமண தடைகளும் நீங்கும். அந்த கயிறை நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியம் உங்கள் வீட்டில் சேரும். எப்படிப்பட்ட திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சுபகாரியம் உங்கள் வீட்டில் அடையும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டங்கள் அப்படின்றதே உங்கள் வீட்டில் நெருங்காது. ஒரு சுப நிகழ்ச்சியாகவே நடந்து கொண்டு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.